ஹாய் பிரியோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போகிறது ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம். அதே நேரத்தில் ரொம்பவே முக்கியமான விஷயம் கூட. அப்படி எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு முக்கியமான பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வைரமுத்து அவர்கள். அவங்களுக்கு இப்போது ஞானபீட விருதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டிசிஷன் எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணப்படலை. சிலர் இதை வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, சிலர் இதை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி இந்த ஒரு விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கணும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஞானபீட விருது அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விருது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் எதுலன்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியத்தில் லைஃப் டைம் அச்சீவ் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விருதை கொடுக்குறாங்க. எப்படி சினிமாக்கு ஆஸ்கர் ரொம்ப முக்கியமான விருதோ, அதே மாதிரி இந்திய லெவலில் இது ரொம்ப பெரிய ஒரு கௌரவமாக பார்க்கப்படுது. அந்த விருதை தான் இப்போது வைரமுத்து அவர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பலர் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. அவங்க ஏன் அப்போஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதை முக்கியமாக அப்போஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா ப்ரோக்ரெசிவ் விமன்ஸ் அசோசியேஷன். அவங்க தான் இந்த விருதை வந்துட்டு அதுவும் வைரமுத்துக்கு வந்து கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. இது அவங்களோட சாதாரண ஒப்பீனியன் கிடையாது, ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2018 ஹேஷ்டாக் மீ டூ மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துச்சு. அது உலகத்தில் நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வந்துச்சு. அப்போது வைரமுத்து அவர்களை பற்றி சின்மையும் ஓப்பனாக அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்டையும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இதை தொடர்ந்து வைரமுத்து அவர்களுக்கு எதிராக பல பேர் தங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு நீங்கள் அவார்ட் கொடுத்தீங்கன்னா, இவங்களுக்கு மேலே வச்ச அலிகேஷன்ஸ் இதெல்லாம் ஃபேக்குங்கிற மாதிரி ஆயிடும். இல்லாட்டி இந்த மாதிரி விக்டம்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் இக்னோர் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த அமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலிகேஷன்ஸ் எதுவுமே கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணப்படலை. அதாவது லீகலி இன்னும் எது சரி எது தப்பு அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே வரல. அதுக்காக இந்த அவார்ட் வந்து கொடுக்காம ஸ்டாப் பண்ணி வைக்கிறது சரிதானா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் டிபேட் போயிட்டு இருந்தாலும், இந்த அசோசியேஷனோட கருத்து என்னன்னா, இது வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் அவார்ட் கொடுக்கறது இந்த பெண்களோட ஸ்ட்ராங்கான கரேஜை வந்துட்டு பாதிக்கப்படுது. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த பெண்களோட டிசிஷனை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, பவர் ஃபேம் இருந்தால் யாருக்கு வேணாலும் என்ன விருது வேணாலும் நீங்கள் கொடுத்துருவீங்களா, ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதே ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சாதாரண சராசரி பர்சன் இருந்தால் அவங்களோட சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் ஒரு செலிப்ரிட்டிங்கிறதுனால இந்த சொசைட்டி அவங்கள வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுது அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் பாலிடிக்ஸையும் கொண்டு வராங்க. ஒருவேளை அவருக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவரால் இந்த அவார்ட் வந்துட்டு வாங்க முடியுது அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாலும், இது வந்து லிட்ரஸிக்கான அவார்ட், தயவு செஞ்சு பொலிட்டிக்கலாக இதுக்கு இன்வால்வ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்கஷன்கிறது பல ஆங்கிளில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போது வைரமுத்து அவர்களை சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்பவே டேலண்டான பர்சன், நீங்கள் பர்சனல் லைஃப்பை இதில் இன்வால்வ் பண்ணக்கூடாது, அவரோட அச்சீவ்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே ஹியூஜான விஷயம். ஸோ அதுக்காக அவரோட டேலண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த அவார்டு கொடுக்கறதுல தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி வைரமுத்து அவர்களை சப்போர்ட் பண்ணுறவங்க பேசுகிறாங்க. ஆனால் அப்போஸ் பண்ணுறவங்க ஒரு சைட், இல்லை இந்த மாதிரி பெண்கள் பேசுகிறதே ரொம்ப பெரிய விஷயம், அதை வந்துட்டு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சாலும், இன்னொரு பாயிண்ட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோல் மாடலுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அந்த ஸ்டாண்டர்ட் ரொம்பவே முக்கியம். ஸோ அவர் அக்கௌண்டபிலிட்டியோட இருக்கிறதுங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுக்காக அவர் இந்த அவார்ட்க்கு தகுந்தவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு பெரிய டிபேட் உருவாகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்ட் வெர்சஸ் பர்சனல் லைஃப். ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப் ரொம்பவே முக்கியமா, இல்லை அவங்களோட சாதனைகள் மட்டும் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம் இங்கே ரிப்பீட் ஆகுது. இதே விஷயம் நிறைய இடங்கள்ல நம்மளால் மறுபடியும் பார்க்க முடியும். சினிமா, பாலிடிக்ஸ், ஸ்போர்ட்ஸ், இந்த டிபேட்டுங்கிறது ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இது ரொம்பவே முக்கியமான விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா சொசைட்டி இதை எப்படி ஹேண்டில் பண்ணுது, எப்படி பார்க்கப்படுது, அண்ட் இந்த விஷயம் எப்படி ஒரு சாதாரண பர்சனுக்கு ரிலேட் ஆகும், எப்படி ஒரு பெரிய பர்சனுக்கு ரிலேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பல ஆங்கிள்லேருந்து இந்த ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இது சாதாரண ஒரு அவார்ட் பற்றின விஷயம் கிடையாது, இது சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லலாம். இப்போ சொல்லுங்கள், அவருக்கு இந்த அவார்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேண்டாம் விட்ரா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.